Hi friends, welcome to Filmy Decoding Studio. நாம் இன்னைக்கு பார்க்க போற ஒரு வீடியோ எது அப்படின்னா மிஸ்டர் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோமோ. இது வந்து எப்படின்னா நேற்றுக்கு வந்துச்சு இந்த படத்தோட ட்ரைலர்ன்னு நினைக்கிறேன். ப்ரோமோ வந்துச்சு. இது வந்து நம்ம லோகேஷ் கனகராஜனோட 2வது ஃபிலிம் ஆஸ் அ ப்ரொடக்ஷன். இதான் இவர் தான் வந்து இந்த படத்தோட ப்ரொடியூசர். இந்த படம் வந்து ஒரு ராம்காமாக இருக்கும் அப்படின்றத ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. நேற்றுக்கு இந்த படத்தோட ட்ரைலர் வந்தப்போ, இந்த ப்ரோமோ வந்தப்போவுமே சரி ஓகே ரியாக்ட் பண்ணலான்னு தான் நினச்சேன். பட் டைம் கிடைக்கல. அதான் இன்னைக்கு ரியாக்ட் பண்ணுறேன். இன்னைக்கு நைட்குள்ளே அப்லோடும் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த படத்தோட 5 minutes 5 second ப்ரோமோவா? இதை நான் எதிர்பார்க்கல. நான் ஏதோ குட்டி ப்ரோமோவாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பார்ப்போம். இது பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இது என்ன அப்படின்றத சொல்கிறேன். அண்ட் இதில் வந்து காஸ்டிங் வந்து இந்த காஸ்டிங் பற்றி தான் சொல்கிறேன். பாரத், அதுக்கப்புறம் சம்யுக்தா விஸ்வநாதன், பாலசரவணன், நிதி பிரதீப், சுந்தர்ராஜன், லிங்கா, ஆதித்யா கதிர். அதுக்கப்புறம் வந்து ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை நிரஞ்சன். இவர் வந்து இந்த ஃபைனலி யூடியூப் சேனலில் இருக்கும் இல்லையா, அதில் வந்து அந்த ஃபைனலி எபிசோட்ஸ் எல்லாமே வந்து பண்ணுறவங்க டேரக்டர். ஸோ அவங்க தான் வந்து இந்த படத்தோட டெபியூ டேரக்டராக வராங்க. பார்க்கலாம். 3, 2, 1 கோ. லோகேஷ் நான் இந்த டீசரில் இருக்காங்க, ப்ரோமோவில் இருக்காங்கன்னு சொன்னாங்க. எனக்கு அதுதான் எக்ஸைட்டிங்காக இருக்கு. டேய், எங்க கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கேட்டா என்ன சொல்லிக்கிட்டு சுத்திட்டு இருக்க? நாங்க பண்ற டார்ச்சர்ல பணம் எப்படி திரும்பி வருதுன்னு மட்டும் பாரு. ரைட்டு, தலையை திருப்பி விட. இவனா யூடியூப்ல வீடியோ போறான், அண்ணன்கிட்ட பணம் வாங்கிட்டு போறான்டா. யூடியூப்ல அவன் போட்ட ஒரு வீடியோ கூட ஒழுங்கா ஓடல, காசையும் திருப்பி கொடுக்கல. நல்லாதான். அதான் இங்க வந்து தொக்கா மாட்டினா. ஓகே, இவனோட கால் லிஸ்ட்ல ஃபுல்லா பாரத்னே இருக்கு. தலைவன் வரானா? போடுறா அவனுக்கு போன. ஐயோ வேணாண்ணா. ஏன்? ஆக்சுவலி இவர் தான் டைரக்டர். ஆமா, இவர் தான் டைரக்டர். அவன் பெரிய ஹீரோவா? அப்படி இல்லைங்கண்ணா. இப்ப பாடுறா, கால் பண்றதுல பயந்தடிச்சு ஓடி வருவான் பாடுறா. எஸ். ஹலோ மச்சான், வெயிட் பண்ணி நான் வந்துட்டேன். ஏய், நான் நிறைஞ்சனே இல்ல. ஓ சாரிங்க, ராங் நம்பர். நினைச்சேன் இந்த மாதிரி தான் ஏதாச்சும் இருக்கும்னு நினைச்சேன். இது இவங்களோட அவன் ராங் நம்பர் கட் பண்றான். ஏய் மர்க்கா போடுறா. சொல்றேன் மச்சான் வந்துட்டேன். ஏய், நான் உன் ஃப்ரெண்ட் இல்ல, அவனை கடத்தி வச்சிருக்கோம். நிரஞ்சனை கடத்திட்டீங்களா? ஆமா. இப்ப அவனை உயிரோடவோ பணமாவோ பார்க்கணும்னா என்ன பண்ணும்? இங்க பார், எங்க கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துட்டு இவனை கூட்டிட்டு போ. பணமா? இப்படி திடீர்னு கேட்டா எப்படிங்க? இந்த ஒரு தடவை விட்டுருங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க கடத்தும் போது கண்டிப்பா கொடுத்துறேன். நெக்ஸ்ட் டைம் கடத்தும் போது கண்டிப்பா கொடுத்துறேன். ரைட்டு. சீ போன குறா. ஏய், எனக்கு இவரை பார்த்தா தான் காமெடியா இருக்கு. வேணுமா வேண்டாமா? சார் உயிரோட தான் சார் வேணும். நீங்க யாரு? அது உனக்கு தேவையில்லாது. ஓகே சார். எனக்கு என் ஃப்ரெண்டு உயிரோட இருந்தா மட்டும் போதும் சார். இப்பதான் சார் ஒருத்தர் என் ஃப்ரெண்டை கடத்தி வச்சுட்டு காசு வேணும்னு கேட்டு மாட்டிட்டு இருந்தாரு. அவர் இருந்து மட்டும் எப்படியாவது என் ஃப்ரெண்டை காப்பாத்திட்டே இருக்கேன் சார். நான் வந்துட்டே இருக்கேன். நைஸ். தலைவனா லோக்கினா நீங்க தானா? எஸ், லோக்கினா தான். இவனை விட்டுறலாண்ணா. இவனை நம்மளை விட டார்ச்சர் பண்றதுக்கு இவன்ட்டே ஆள் இருக்கு. எஸ், லோக்கினா தான். அந்த சேரை விடவே மாட்டார் போல இருக்கு. நைஸ், நல்லா இருக்கேடா. இவரே ஹீரோவா நடிக்கலாம், இல்ல வில்லனா வில்லனா வேணாம், ஹீரோவா நடிக்கலாம். சூப்பரா தான் இருக்காரு ஃப்ரேம்ல. டேவிட்டே, காசு எதாவது கொண்டு வந்தானா? டேய், உன்கிட்ட என்னடா சொன்ன? டேய் அப்படின்னு சொன்னீங்க. சாவடிக்க போறானுங்க இப்போ. டேய், இவனுக்கிட்ட இருந்து காசெல்லாம் வாங்க முடியாதுடா. உங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன், பரவாயில்ல, பார்க்குற மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு கடைசி ஒரு சான்ஸ் தரேன். வாங்கின காசுக்கு ஒரு வீடியோனாலும் தரமான ஒரு வீடியோவை என்கிட்ட எடுத்து கொண்டு கொடுத்துட்டு கிளம்பு. சரி. டேய் அவ்வளோதானா அண்ணா? அதான்டா உங்கள் வீடியோஸ் எல்லாம் வெறும் 4 நிமிஷம் 5 நிமிஷமாகவே இருக்கு. கொஞ்சம் லென்த் எடுத்தா தான் என்ன? சரிங்க. உங்களுக்கு ஓகேவாண்ணா? எனக்கு என்ன? அப்போ ஓகேண்ணா. அப்போ ஓகே. ஷார்ப்பான பசங்க தான் இல்லை? ஆமாம், ஜி ஸ்குவாட் ப்ரொடக்ஷன்ல தான் படம் பண்றோம். அவர் வாயில கிட்ட சொன்னாரு. போடு. டேய், என்னடா அவனுங்க ஏதோ படம் பண்ண போறோம், நான் தான் ப்ரொடியூசர்னு பேசியிருக்கானுங்க. ஆமா, நீங்க தான் வீடியோ கொஞ்சம் லென்த்தா கேட்டீங்க, அதான் அவனுக்கு 2 மணி நேரத்துக்கு லென்த் ஆக்கிட்டானுங்க. ரோம் கம் தான். இவர் தான் ரைட்டர் டைரக்டரா பண்றாரு, நான் ஹீரோவா பண்றேன்.
அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணிட்டானுங்களா? இனி ஒன்றும் பண்ண முடியாது. லொகேஷன் கூப்பிடுறேன். இங்க பாருங்க, இப்ப கூட லொகேஷன் தான் கால் பண்றாரு. நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். தம்பி மாட்டிட்டா. ரொம்ப தெளிவாக தாண்டா இருக்கீங்க. எப்படியும் படம் பண்ணுறதுன்னு ஆயிடுச்சு. கொஞ்சம் அதில் இந்த பிளட்டு பவுடர்லாம் மட்டும் வராமல் பார்த்துங்க. ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுது. நல்லாவே எதுவும் புரியுது. வராதுண்ணா, நீங்க கவலையே படாதீங்க. நீங்க வேணா பாருங்க, படத்தை யூடியூப்ல அப்லோட் பண்ண லைக் ஷேர் கமெண்ட் எப்படி யூடியூப்லயா? லைக்கு ஷேரு கமெண்ட்டா? டே இவனில் தேட்டருக்கு படம் பண்ணுறோன்னு எவனாவது போய் சொல்லி புரியுதுங்களா? இந்த ஜி ஸ்குவாட் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மியூசிக்கும் சூப்பரா இருக்கு. ஜி ஸ்குவாட், லோகேஷ் கனகராஜ் பிரசன்ஸ். என்னடா அது? அவனை பேக்கெட்டை செக் பண்ணும்போது இதுதான் இருந்துச்சு. லாலிபாப். டேய் அவனுங்க நம்ம கிட்ட மாட்டிருக்கானுங்களா இல்லை நம்ம அவனுங்கிட்ட மாட்டிருக்கோம்? தெரியலையே. படம் வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியும். ஃபைனலி கம்மிங் சூன் இன் தியேட்டர்ஸ். ஓகே, எனக்கு இந்த டீசர் வருது அப்படின்னு சொல்லும்போது தெரியும். ஓகே ஃபைன், இது வந்து ஒரு ப்ரோமோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த அளவுக்கு அப்படின்னு எதிர்பார்க்கல. அண்ட் இவ்வளோ பெரிய டியூரேஷன் அப்படின்னு எதிர்பார்க்கல. நம்ம நெல்சன் நான் ஸ்டார்ட் பண்ணி விட்டு போனது இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க. அவங்களோட ஓன் கண்டென்ட்ல பண்ணும்போது இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. எனக்கு என்ன அப்படின்னா, ஃபைனலி ஒரு நல்ல ஒரு குட் டேலண்ட்டுக்கு ஒரு படம் கிடைக்க போகுது அப்படின்றது, அதுவும் லீடாக கிடைக்க போகுது அப்படின்றது ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் இவர் வந்து லவ் டுடே படத்தில் ஒரு சின்ன கெஸ்ட் ரோல் இல்லை கேரக்டர் ரோல் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இப்போலாம் வந்து படங்களில் சொல்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு தோணுது. சும்மா ஏதோ பைத்தியக்காரத்தனமாக வீடியோ போட்டுட்டு இருக்கிறவனுங்க, ஏதோ ஒன்று இப்போ பேசணுமே பேசுகிறவனுங்க, இந்த அதாவது எப்படியோ ஃபேம் ஆகணும், அது வந்து பாசிட்டிவ் ஃபேம்லாம் கிடையாது, நெகட்டிவ் ஃபேம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ் ஃபேம் அடைகிறவங்க, அவங்களெல்லாம் வச்சு ஒரு படத்தை எடுத்து அதை ஆடியன்ஸை பார்க்க சொல்லி கொலை பண்ணி எதுக்கு தேவையில்லாதது, அவங்களெல்லாம் எப்படி படம் கிடைக்குதுன்னு சத்தியமாக எனக்கு புரிய மாட்டேனுது. இந்த மாதிரி டேலண்ட்ஸ் எல்லாம் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம், அதாவது கிட்டத்தட்ட இவங்களோட ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஒரு 10 இயர் வரைக்கும் இருந்திருக்கும். இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் தான் இப்போ உங்களுக்கு ஒரு படம் கிடைக்குது அப்படின்னும் போது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஏன்னா சும்மா ஏதாச்சும் ஒரு வீடியோ போட்டு ஒரு வருஷம் கூட இருக்காது, ஒரு அரை மாதம் கூட இருக்காது, திடீர்னு ட்ரெண்ட் ஆயிடுவானுங்க. அந்த ட்ரெண்ட் ஆனவனுக்கு கூப்பிட்டு மறுபடியும் இன்னும் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு இன்டர்வியூஸ் வச்சு அவங்கள வந்து என்னது பேட்டியெல்லாம் எடுத்து தேவையில்லாமல் ஃபேம் பண்ணி விட்டு ஒரு செலிப்ரிட்டி ஸ்டேட்டஸை கொடுத்து, உண்மையாக உழைக்கிறவங்களுக்கு இங்கே வந்து மரியாதை இல்லை அப்படின்றத அவனுங்களை பார்க்கும்போது ஒரு டைமும் ஒரு மாதிரி குத்திக்கிட்டே இருக்கு. யாரும் இன்டென்ஷனலாக சொல்லணுன்றது கிடையாது, பார்க்குறவங்களுக்கே தெரியும் இங்கே யார் வந்து ஒரு ஒரிஜினலாக உண்மையாக உழைச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹரிபாஸ்கர் தெரியும்னு நினைக்கிறேன், ஜம்கட்ஸ், அவரெல்லாம் வந்து எவ்வளோ வருஷத்தோட ஸ்ட்ரகிள், இப்போ தான் அவருக்கு ஒரு படம் கிடைச்சிருக்கு, அதுதான் இப்போ போயிட்டு இருக்கு. லாஸ்லியா மேம் கூட நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இப்போ தான் ஒரு படம் கிடைக்குது, அதில் வந்து இவங்க வந்து புதுசாக ஒன்று டேலண்ட் ஆன ஆட்கள் இவங்க வந்து உள்ளே வராங்க அப்படின்றப்போ அது சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி நிறைய பேர் வரணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. இந்த ப்ரோமோ பார்க்கும்போது ஃபைனலி ஒரு நல்ல டேலண்ட் உள்ளே வராங்க, அதுதான் வந்து ஃபஸ்ட்டு சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஜி ஸ்குவாட்ல இருந்து ஒரு ரோம்காம் வரப்போகுது அப்படின்றது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. பிகாஸ் இவ்வளோ நாள் வந்து அந்த கன்னு அடிதடி சண்டை அது நல்லா தான் இருக்குது, நல்லா இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்குது. அதுவும் புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவர்கிட்ட இருந்து வர இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்குது. அண்ட் இந்த ப்ரோமோவில் அவரை பார்க்கறதுக்குமே வந்து இவரே பேசாம ஒரு ஹீரோவா நடிக்கலாமே, சூப்பரா தானே இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டீசர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷமான ஒரு டீசரா இருக்கு ப்ரோமோ. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தா அப்படி இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ.